காட்டேரி பார்க் தாண்டி வந்தீங்க அப்படின்னா, இங்க ரைட் சைடுல வந்து பஜ்ஜி கடை வந்து நெறைய இருக்கும். மொளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி கடை நெறைய இருக்கும். இந்த கடையில வந்து லாஸ்ட் கடை வந்து என்னோட ஃபேவரைட்டு. மொளகா பஜ்ஜி வந்து இந்த கடையில சூப்பரா இருக்கும். வித் சட்னியோட குடுப்பாங்க. எப்போ வந்தாலும் இங்க தான் வந்து மொளகா பஜ்ஜி சாப்பிடுவோம். வெல்கம் டு கோவை டிலைட்ஸ். வாழைக்காய் பஜ்ஜி, பழ பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி சுட சுட போட்டு கொடுப்பாங்க. டீ, காஃபி, லெமன் டீ எல்லாமே இருக்கு. ஸோ நிறைய இடத்துல மிளகா பஜ்ஜி இருக்கும். பட் நான் இங்கே வந்து இங்கே தான் சாப்பிட்றது. வித் சட்னியோடு கொடுப்பாங்க. சுட சுட நல்லாயிருக்கும். சோயா வந்து இந்த கடையில் வாங்கணும், நல்லாயிருக்கு. இந்த கடையில் சோயா. ஏன் இந்த கடையில் மிளகா பஜ்ஜி சாப்பிட பண்ணிங்கன்னா சாப்பிட்லாம். இப்போவுமே அங்கே சாப்பிட்டு பழகிடுச்சு. அதனால் அந்த கடையில் வந்து மிளகா பஜ்ஜி வாங்கிக்கிறோம். கொஞ்சம் காரமா இருக்கு, கொஞ்சம் காரசாரமா மிளகா பஜ்ஜி காரமா தான் இருக்கும். சம்டைம் வந்து சீட் எடுத்துருவாங்க. சீட் எடுக்க நினைக்கிறேன் கொஞ்சம் காரமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய ட்ராவல் லாக்ஸ் அண்ட் ஃபுட் லாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை.